பாகல்கம் தாக்குதல் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல இருக்க எல்லாருமே இதை பேசுறாங்க. விஜய் அவர்கள் நிஜமாகவே தீவிரவாதியுடைய தாக்குதல் நடந்த பிறகு குறைந்தபட்சம் அதை பத்தி வருத்தத்தை கூட தெரிவிக்காம கடந்து போனதுன்றது கேள்விக்குறியா இருக்கு. திடீர்னு விஜய் காருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் சடன் பிரேக் போட்டுருக்காங்க. இதனால ஹெல்மெட் போடாம வந்த விர்ச்சுவல் வாரியர் கேங் அந்த கார் மேல மோதி மறுபடியும் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. மறுபடியும் பட்டம் விழுந்தும் திருந்தல. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு விஜய் மேல. தளபதி அந்த ஒயர்ல எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு நின்னுட்டு எங்க தளபதியோட ஃபேன்ஸ்க்கு கரண்ட் ஒயராவது மண்ணாங்கட்டியாவது சொல்லி ஆரவாரமா அந்த மேல ஏறி நின்னு கரண்ட் கம்பத்துல இருக்குது காக்காவா இல்ல அணிலா, அணில் குஞ்சுகளா இல்ல வந்து விஜய் ரசிகர்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. வழக்கமா இந்த குருவி, காக்கா, இந்த அணிலெல்லாம் பண்ற எல்லா சேட்டையையும் அன்னைக்கு ஒரே நாள்ல கரண்ட் கம்பத்துல உட்காந்து நம்ம ஆட்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. வணக்கம், இது கிங் டிவி. நான் தமிழ்மாறன். நான் உங்கள் கனிமொழி. இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று, கோவையில் திரு விஜய் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பூத் கமிட்டி கூட்டம் தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. ஆனால் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்க முக்கியமான ஒரு பிரச்சனைனா என்ன பிரச்சனையா இருக்கும்? பாகல்கம் தாக்குதல் நம்ம சொல்லலாம். இது இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல இருக்க எல்லாருமே இதை பேசுறாங்க. உலக தலைவர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லார் மத்தியிலும் இப்ப பேசும் பொருளா இருக்கிறது பாகல்கம் அட்டாக் தான். எல்லாரும் பேசுறதை தாண்டி இதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்து அதிகமா பேசுறதுக்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரு நபராக தமிழ்நாட்டுல திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எதனால? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாம அவர் படங்கள் நடித்ததுமே வந்து ஒரு ராணுவ வீரரா நடிச்சிருக்காரு. சோ அதுக்காக கூட அவர் பேசியிருக்கலாம். அப்படி நம்பி ஏமாந்த மக்கள்ல நானும் ஒரு பொண்ணு சொல்லலாம். அப்படி ராணுவ வீரராக நடித்து தன்னுடைய ரத்தம் எல்லாம் வந்து இந்திய நாட்டிற்காகத்தான் சிந்த முடியும் அப்படின்ற மாதிரியான காட்சி நடித்த விஜய் அவர்கள் நிஜமாகவே தீவிரவாதியுடைய தாக்குதல் நடந்த பிறகு குறைந்தபட்சம் அதை பத்தி வந்து மேடையில தன்னுடைய ஒரு கருத்தத்தையும் அல்லது ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்காம கடந்து போனதுன்றது கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி வந்து இன்னைக்கு பலரும் எழுதிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி விஜயுடைய அந்த வருகை கோவையில நிகழ்த்தப்படும் பொழுது நடந்த சம்பவம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கனிமொழி. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வர வழின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் ஏர்போர்ட்ல, விஜய் அவர்கள் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே ஏர்போர்ட்ல இந்த டிவைடர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த டிவைடர் பிளைன் வரும்போது தடுக்கிற டிவைடரா? இல்ல, விஜய் வரும்போது அவரை அட்டாக் பண்ணாம இருக்க போட்ட டிவைடர் அப்படின்னு. இல்ல, யார் விஜய் அட்டாக் பண்ணாம இருக்குது அந்த டிவைடர்? அட்டாக்ன்றதை விட அந்த ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? ரசிகர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், தொண்டர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பலதரப்பட்ட பெயர்கள் இருக்கு. சோ அதனால அவங்க வந்து எந்த தாக்குதலும் நடத்திடக்கூடாது. அதாவது கனிமொழி என்ன சொல்ல வராங்கன்னா, விஜயுடைய தொண்டர்கள் வந்து விஜய் மேல கடுமையான தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படின்றத வந்து நீங்க சொல்ல வரீங்க. பாச தாக்குதல். ஓகேங்களா? அந்த மாதிரி நடத்திடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு வளையம், டிவைடர்லாம் இருந்தது. பட் அதையும் சுக்குலா உடைச்சி ஒரு ரணகலம் பண்ணிட்டாங்க. அட்ராசிட்டி பெருசாவே அந்த இடத்துல நடந்துருச்சு. சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன பிரமாதம்? அதன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் கார்லயும் ஏறி வந்துட்டு இருக்காருங்க. வந்துட்டு இருக்கும் போது காரை வந்து விஜய் ஓட்டினாரா? அது ஒரு செய்தியா வரும். விஜய் அவரே தன்னுடைய கைகளால் காரை ஊட்டினார் அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, மத்தவங்க எல்லாம் வந்து டிரைவர்ஸ் தான் ஓட்டுவாங்க, இவர் மட்டும் தான் அவரே ஓட்டுவாரு. அது கைகளால் அந்த மாதிரி. சரி, கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு விர்ச்சுவல் வாரியர் என்ன பண்ணிருக்காரு, விஜய் மீது இருக்கிற அளவு கடந்த அன்பால மரத்துல இருந்து விஜய் வர கார் மேல குதிச்சு மரத்து மேல ஏறி மரக்கிளையில உட்கார்ந்து குரங்கு மாதிரி விஜய் வர கார் மேல குதிச்சு விஜய பாப்பான்னு பார்த்தா ஹாஸ்பிடல் தான் போயிருக்காரு. இப்ப சிலர் என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிடல் கூட கூட்டிட்டு போல, அப்படியே எங்கேயோ போட்டு போயிட்டாங்க ஓரமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. தொடர்ந்து வந்து விஜய் மேல வந்து ஒரு தாக்குதல் நடக்க முயற்சி நடந்திருக்கு, பாச தாக்குதல். ஆனா அடிப்படையில் இது எப்படி தெரியுமா நம்ம புரிஞ்சுக்கணும்? அதாவது வந்து விஜயுடைய இன்னைக்கு கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா,
விஜய்க்கு வந்து இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான், நிச்சயமா. பட்டாளம் அதிகமா இருக்கு. இவங்க தான் வந்து தேர்தலில் வந்து விஜய்க்கு வந்து வாக்களித்து விஜய் வந்து வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதை தாண்டி வந்து அவங்க வந்து பல மேற்கோள் காட்டுறது, இதற்கு முன்னாடி இருந்த இளைஞர் கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து இதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் மாதிரியான நபர்களை ஆட்களை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்லப்பட்ட காலம்லாம் இருக்கு. அந்த விஜய் அந்த ரசிகர்களோட இவங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம? கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எதனால? அப்ப இருக்க ஒரு அன்புன்றது வேற, இப்ப இருக்க ஒரு அன்புன்றது வேற இல்ல. ஏன்னா இவரு இப்போ ஒரு 4-5 படம் இல்ல ஒரு சினிமால ஒரு கேப் வந்துருச்சுன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. சினிமால ஒரு கேப் வந்துருச்சுன்னா இப்ப இருக்க அதே அன்பு இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான் நினைக்கிறேன். குறிப்பா அன்னைக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் கார்ல வரும்போது யாரும் மரத்து மேல ஏறி குதிக்கல. அது போக மத்த சம்பவம்லாம் இருந்தது, அதெல்லாம் பாத்தீங்களா? அதோட பிரமாதமான ஒரு மேஜிக் ஷோலாம் நடந்தது, அதெல்லாம் கவனிச்சீங்களா? மரத்து மேல ஏறி குதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களும் அவரை சுத்தி நிறைய கார் போகல. அவர் கார்னா அவர் கார் மட்டும் போகுது இல்லையா, பாதுகாப்புக்கு பல கார்கள் அவர் பின்னாடி வரும், முன்னாடி போகும். அந்த மாதிரி ஒரு கேங், விர்ச்சுவல் வாரியர் கேங் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு விஜய் காருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் சடன் பிரேக் போட்டிருக்காங்க. இதனால ஹெல்மெட் போடாம வந்த விர்ச்சுவல் வாரியர் கேங் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கார் மேல மோதி அடிபட்டு காயமடைஞ்சு மறுபடியும் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. மறுபடியும் பட்டம் விழுந்தும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு விஜய் மேல, தளபதி. சோ அப்ப இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா உள்ளபடியே வந்து அந்த ரசிகர்கள் இருந்தாங்க இல்லையா, எம்ஜிஆரோட ரசிகர்களுக்கு என்ன சிறப்புனா, அவங்க எல்லாருமே எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆருடைய கட்சியில இருந்தே எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எம்ஜிஆர் ஒரு கட்சியில இருக்காருன்னா அவங்களும் அந்த கட்சியில இருந்தாங்க. அதனால எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு தொடங்கின உடனேயே அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு அரசியல் பக்குவப்பட்ட நபர்களாக விஜயோட ரசிகர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. இதையெல்லாம் தாண்டி, இது ரோட்ல நடந்ததை தாண்டி அரங்கத்துக்குள்ள நடந்த சம்பவம்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அரங்கத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸ் ஒயர், அந்த ஒயர் போற ரூட்ல பீரோ மாதிரி இருக்கும், நெட் போல்ட் எல்லாம் உள்ள இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒயர்ல எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு நின்னுட்டு எங்க தளபதியோட ஃபேன்ஸ்க்கு கரண்ட் ஒயராவது மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு சொல்லி ஆரவாரமா அந்த மேல ஏறி நின்னு ஒயரை மிதிச்சுட்டு போறதா இருக்கட்டும், ஒயரை கையில பிடிச்சி விளையாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இத புஸ்தி ஆனந்த் அவர்களும் அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அந்த கரண்ட் கம்பி ஒயர்லாம் போதுப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. கரண்ட் கம்பத்துல இருக்குது காக்காவா இல்ல அணிலா, அணில் குஞ்சுகளா இல்ல வந்து விஜய் ரசிகர்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. கரண்ட்டுக்கு தெரியாது. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம தளபதி ஃபேனாச்சே, நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு நினைச்சிருக்காங்களோ என்னவோ. அவரும் அவேர்னஸ் பண்ணியிருக்காரு, தளபதி விஜய் அவர்களுமே இது குறித்து சொல்லியிருக்காரு. நண்பாங்க கரண்ட் ஒயர் எல்லாம் போகுது, கொஞ்சம் பாத்துருங்க, இப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதியே சொன்னாலும் தளபதிக்கு மேல எங்களுக்கு அவருடைய, நாங்க வந்து அவர் மேல வச்சிருக்க அன்புதான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு மின்கம்பிகள்ல ஏறி ஆட்டம் பாட்டம் பண்ணியிருக்காங்க, விளையாட்டை காமிச்சிருக்காங்க. வழக்கமா இந்த குருவி, காக்கா, இந்த அணிலெல்லாம் பண்ற எல்லா சேட்டையையும் அன்னைக்கு ஒரே நாள்ல கரண்ட் கம்பத்துல உட்காந்து நம்ம ஆட்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன இருக்கும், மாமா மர்கையாதான். அப்ப இதையெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு வழியா பூத் கமிட்டி மீட்டிங்கை வந்து நடத்திட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி மீட்டிங்ல வந்து பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதுல வந்து குறிப்பா வந்து பூத் கமிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? என்ன பேசப்படுவாங்க? பூத் கமிட்டினா, பூத் கமிட்டில எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, யார் எந்த மெம்பர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு எண்ணிக்கை யாருக்கு அதிகம், டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, அது இது என்னன்னு 1008 இது இருக்கு. அதுல அடிப்படையில கனிமொழி, இப்போ ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்னா வந்து எல்லா கட்சியும் எப்படி நடத்துவாங்கன்னா, ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து தயார் நிலையில இருக்கும். அந்த பட்டியலில் வந்து எந்தெந்த பகுதிகளில், குறிப்பா எந்தெந்த வார்டுல எந்தெந்த பகுதிகளில் வந்து எத்தனை ஓட்டு வந்து இருக்கு, கடந்த காலத்துல வந்து இந்த பூத்துல வந்து எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 265ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த பூத்துல வந்து எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு, எத்தனை ஓட்டு பதிவாகாம இருக்கு, இதுல ஆண் ஓட்டு எத்தனை, பெண் ஓட்டு எத்தனையா இருக்கு, இல்ல அதை தாண்டி புதிதாக இந்த வாட்டி ஓட்டு போடக்கூடியவர்கள் யாரா இருக்காங்க, இந்த வாக்காளர்கள் எல்லாம் ஊர்ல இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா, அதையும் தாண்டி அவங்க வீடு மாறி இருக்காங்களா, அதே தெருவில் இருக்காங்களா, ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமா கேதர் பண்ணி ஒட்டுமொத்தமா ஒரு அனலிஸ்ட் தான் இதை பத்தி அவங்க பேசுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா, அதை பத்தி பேசினாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்லைன்ற அளவுக்கு நடந்தது. அதை பத்தி பேசியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும்,
ஆனா நிகழ்ச்சிக்கு வந்த ரசிகர்கள், தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க அதுக்கு வரல இல்லையா? ம். எங்களுக்கு தளபதியை தான் பார்க்கணும். ம். நாங்க அதுக்கு தான் வந்தோம். சோ அதனால அங்க வந்து நீங்க எதனா பேசுங்க, ம். எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எதனா பேசுங்க, எது வேணா பேசுங்க, எலெக்ஷன் பத்தி பேசுங்க. தேர்தலை பத்தி கவலை இல்ல, கவலை ஓட்ட கிடையாது, பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு தளபதி வந்திருக்காரு, நாங்க ரீல்ஸ் எடுத்து போடுவோம் அப்படின்னு பல பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டதை நம்மளால சோசியல் மீடியால இப்போ வரைக்குமே பார்க்க முடியுது. ம். அது வந்து பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தளபதி வந்திருக்காரு, அவ்வளவு காசு செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. யாருக்கா செலவு பண்ணி? கட்சியினுடைய காசாக இருக்கலாம், ம். வாய்ப்பு இருக்கு. ம். அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பண்ணும்போது அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்றது கூட ஒரு புரிதல் இல்லாம ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், டிக்டாக் பண்றதா இருக்கட்டும், போட்டோ எடுத்து ஸ்டோரி வைக்கிறதா இருக்கட்டும், இததான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த காட்சியும் பார்க்குறப்ப ஒரு பழைய படத்துல வந்து நம்ம அண்ணன் கவுண்டமணி அண்ணன் வந்து ஒரு பெரிய ஏரியில குளிக்க போறப்ப கைத்தை வந்து செந்தில் கிட்ட கொடுத்துட்டு போவாரு. ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா விட சொல்லி கொடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை நம்பி தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கான கைத்தை கொடுத்துட்டு அரசியல் இறங்கியிருக்காரு. ஸோ என்னெல்லாம் நடக்க எந்த அளவுக்கு போகுது, போகும்னு நினைக்கிறீங்க? அந்த கயிறு போனா பரவாயில்ல, கயிறை விட்டா காலி. ஸோ அந்த கயிறு எந்த அளவுக்கு ஆழமா உள்ள போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மக்களின் மக்களே, இது கிங் டிவி. நான் உங்க தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.